சொல்ல சொல்ல கேட்காம நேத்து ஸ்கூலுக்கு போய் மயக்கம் போட்டு விழுந்து ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு வந்துட்ட. இப்ப திரும்ப சொல்றதை கேட்காம ஸ்கூலுக்கு போறேன்னு சொன்ன என்னடி அர்த்தம்? ஆமா மது, செவந்தி காலையிலேயே உங்க பிரின்சிபலுக்கு கால் பண்ணி லீவ் சொல்லிட்டாங்க. நீ சாப்பிட்டு ரெஸ்ட் எடு. இல்ல ஆண்டி, எனக்கு இங்க படுத்தே கிடக்கிறதுனால தான் ஜுரம் சரியாக மாட்டேங்குது. ஸ்கூலுக்கு போய் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட பேசிட்டு இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் தான் போறேன். ஏமா, இத்தனை பேர் சொல்றத கேட்காம பிடிவாதமா ஸ்கூலுக்கு போறேன்னு சொல்றியே, எல்லாரும் நல்லதுக்கு தானம்மா சொல்றாங்க. இன்னைக்கு ஒரு நாள் பொறு, நாளையில இருந்து ஸ்கூலுக்கு போய்க்கலாம். போம்மா, போய் ரெஸ்ட் எடு. மது, நேத்து நீ இருந்த கண்டிஷனுக்கு இன்னும் ஒரு வாரத்துக்கு உனக்கு ஃபீவர் இருக்குமோ நாங்கெல்லாம் பயந்தோம். ஆனா டேப்லெட் போட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்ததுனால தான் இப்ப நீ ஸ்கூலுக்கு கிளம்புற அளவுக்கு வந்திருக்க. ஆனா நீ இன்னும் ஃபுல்லா கியூர் ஆகல, உள்ளுக்குள்ள ஜுரம் இன்னும் இருக்கும். நீ ரெஸ்ட் எடுக்காம டைமுக்கு டேப்லெட் போடாம இருந்தா ஹெவி ஃபீவர்ல கொண்டு போய் விட்டுரும். சொன்னா கேளு மது.